ஒரு மெச்சூர்டு லீடர், ஒரு பண்பான லீடர், ஒரு ரொம்ப டீசெண்டான லீடர், ஒரு தன்மையான லீடர் ஸ்டாலின்ங்கிறத அவர் நிரூபிக்கிறாரு. ஸோ இப்போ ஸ்டாலினோட அந்த தோல்விங்கிறது கூட்டணி கட்சிகள் உடைய அந்த துரோகத்தால் அவர் வீழ்ந்தார். துரோகத்தால் வீழ்ந்தார் ஸ்டாலின். காங்கிரஸுக்கு துரோகம் பெருசு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் அறகுற துரோகம் தான். கம்யூனிஸ்ட் சிபிஎம் துரோகம் தான். ஐம்பது ஆண்டுகள் பழுத்த அரசியல்வாதி சரியாக கணிக்க தெரியல. செய்வர் அரசியல்வாதியா? கணிக்க தெரியல, தவறிட்டுங்கிறது உண்மைதான். குடும்ப அரசியல் தான் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிற திரு ஸ்டாலின் அவருக்கு வெற்றி பெற்றது குடும்ப அரசியலா? குடும்ப அரசியல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. குடும்ப அரசியல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அதுவும் ஒரு காரணம் தானே. எல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க என்னோட கருத்து. மூன்று முறை இவங்க முன்னெடுத்த ஆன்டி பிஜேபி இந்த முறை எடுபடலை. பிஜேபியே இங்கே இல்லை. அவங்களே எடப்பாடிகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன எடப்பாடி அவர்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி ஏன் பொய்யா சொல்கிறீங்க? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். சார், என்ன சார், சூரியன் மறைவது இல்லை, அதே போல் தமிழகத்திலும் மறையாதுன்னு சொல்லியிருக்காரு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் நம்பிக்கையை காட்டுது. 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் 27 தேர்தல், 2007 தேர்தல் என்று சென்னை நகரம் ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டப்பட்டது. அந்த மாதிரி அவரும் தன் கேடர்ஸுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். அப்படிங்க சார்? வரும் இட் இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு த கேடர்ஸ் அண்ட் பார்ட்டி செகண்ட் லோன் லீடர்ஸ், எம்எல்ஏஸ் அண்ட் எவ்ரிபடி. சார், இந்த தோல்விக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா தோல்வி வந்தால் யாருமே வரமாட்டாங்க, வெற்றினா நிறைய பேர் அதை பங்கு போடுவாங்க. அப்படி சொல்லியிருக்காரா சார்? ஒரு மெச்சூர்டு லீடர், ஒரு பண்பான லீடர், ஒரு ரொம்ப டீசெண்டான லீடர், ஒரு தன்மையான லீடர் ஸ்டாலின்ங்கிறத அவர் நிரூபிக்கிறாரு. அவர் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னு அந்த மாவட்ட கமிட்டி சார்பாக அன்பில் மகேஷ் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு. அதை அவர் ஏற்று திருச்சி கிழக்கில் நிற்கணுங்கிறது என் போன்றவர்களின் விருப்பம். அப்படிங்களா சார்? எஸ். அவரை நிற்கணுமா சார்? நிற்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அரசியல் இருக்கணுமா அவர்? அப்படியெல்லாம் சொன்னால் இந்திரா காந்தி 77 எமர்ஜென்சி கொண்டு வந்து தோற்ற பிறகு அவர் 80 வரல, 84 அவருக்கு மகன் ராஜீவ்காந்தி வரல. அதுக்கு பிறகு அவங்க ராஜீவ்காந்திக்கு மனைவி ஆட்டி படைக்கலை. ஸோ இதெல்லாம் உங்கள் கேள்வி இந்திரா காந்தி அலகாபாத் தோல்விக்கு பிறகு, சஞ்சய் காந்தி அமைதி தோல்விக்கு பிறகும் அவங்க 80 எழும்பி வந்தாங்கன்னா, இந்த கேள்வி அந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது அது தவறான கேள்வியாகவே படுகிறது குட்டி கண்ணான். அப்படிங்களா சார்? எஸ். ஆனால் பாஜகவில் ஒரு விதி இருக்குது சார், எழுதுபடாத விதி. அது பாஜக வாரிசு அரசியல் இல்லாத கட்சி. ஒரு சில சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கும். ராஜ்நாத் சிங் மகன் அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்குமே தவிர ஜென்ரலாக கட்சி தலைமை பொறுப்புக்கு வாரிசுன்னு இல்லாத ஒரு கட்சி. அந்த கட்சியில் அந்த மாதிரி விதி இருக்கும் சார். ஆண்டிக்கு ஒரு நீதி, அரசனுக்கு ஒரு நீதி சொல்கிற மாதிரி இந்த அரசனுக்கு ஒரு நீதி, மற்ற மாவட்ட செயலாளருக்கு ஒரு நீதியா? கிங் கேன் டூ நோ ராங். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கிங் கேன் டூ நோ ராங்கிறது ஒரு ஆங்கில ஒரு கொட்டேஷன் சார். அது எஸ், கரெக்டு, கோல்டன் கொட்டேஷன் அது. அப்படின்றீங்க. அதாவது அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களை மாற்றி வச்செல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். அதுதான் தமிழ்நாடு கணக்கு. ஆனால் இப்போ இருக்க ஜெயலலிதாவுக்கு இதை தான் சொன்னேன். 96 ஜெயலலிதா அம்மையார் தோக்கும்போது, பர்கூர்லேயே அவங்க தோக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு நான் சொன்னது தான், ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் எவர். ரெட்டலை சிம்பிள்னாலும் நீங்கள் லீடர் தான் நிற்பீங்கன்னு சொன்னேன். சிம்பிள் அவங்கள்ட்ட தான் இருந்தது. அந்த போட்டி அதிமுக குரூப்புக்கிட்ட சிம்பிள் போகலை. பட் அவங்க 98 எமர்ஜ் ஆனாங்க.
ஒரு 2 வருஷத்துல அவங்க எமர்ஜ் ஆனாங்க. ஸோ இப்போ ஸ்டாலினோட அந்த தோல்விங்கிறது வந்து கூட்டணி கட்சிகள் உடைய அந்த துரோகத்தால் அவர் வீழ்ந்தார். துரோகத்தால் வீழ்ந்தார் ஸ்டாலின். காங்கிரஸுக்கு துரோகம் பெருசு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் அரவர துரோகம் தான். கம்யூனிஸ்ட் சிபிஎம் துரோகம் தான். ஆனால் நீங்கள் நாம் எதிர்பார்த்த இதில் மாறா நடந்துடுச்சு, ஒத்துக்கிறேன். பிரிஞ்சு சேர்ந்த பிறகு கூட எடப்பாடிக்கு அதிமுக ஓட்டு நின்றுச்சு, என்டிஏ ஓட்டு தான் வரல. இங்கே கூட இருந்தும் ட்ராவல் பண்ணியும் காங்கிரஸ் ஓட்டும் வரல, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டும் வரல. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த புள்ளிக்குள்ளேயும் கம்யூனிஸ்ட்டு சண்முகத்துக்கு அரசியல்லையும் அந்த ஓட்டுக்கள் வராத சூழ்நிலையில் விழுந்த ஓட்டு ஸ்டாலின் தலைமையில் ஆல்மோஸ்ட் திமுக ஓட்டுங்கிற நிலைமை தான் அங்கே இருக்குது. இது ஸ்டாலினுக்கு இந்த ஓட்டா சார்? ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான், அது விஜய் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். ஆனால் சீமானுக்கு விழுந்த ஓட்டு தான், எடப்பாடி சார் விஜய்க்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பெரு ஆலை வந்திருந்த ஏறக்குறைய 180 190 தொகுதிகள் வந்தால் அது ஏற்றுக்கலாம். இவர் வந்து சுனாமி என்றார். 50 ஆண்டுகள் பழுத்த அரசியல்வாதி. சரியாக கணிக்க தெரியல சார், இவர் அரசியல்வாதியா? கணிக்க தெரியல, தவறிட்டுங்கிறது உண்மைதான். அது அரசியல் களத்தில் 80லேயும் எம்ஜிஆர் கலைஞர் வருவோன்னு நினச்சார். அவர் இன்று போல் என்று வாழ்கனி போஸ்ட் அடித்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். இதெல்லாம் அரசியலில் வந்து மக்கள் தீர்ப்புகள் வந்து மகேசன் தீர்ப்பாக மாறி வருவது வாடிக்கையானதான், இயல்பானது ஒன்று தான். அப்போனா சரி சார், இன்னும் ஒரு பக்கம் தன் மருமகன் சபரீசன் வச்சு ஒரு பெண் நிறுவனம், ஐபேக் நிறுவனம், பல நிறுவனம் எடுத்தும் தன் தொகுதியிலே தான் தோற்றுவிட விடுவோம் என்று தெரியலையே சார். அப்போனா அது என்ன சார் புள்ளி விவரம், என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, என்ன இது? அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா? எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் மூலமாக உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்கள் தகவலை தெரிவிக்கும் போது, அவரும் ஒரு திரைக்கலைஞருங்கும் போது கடுமையாக உழைச்சி உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸ்டாலினோட தோல்வியை ஒட்டுமொத்த தமிழகமே வருந்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி வருந்தினார், பலரும் வருந்தினாங்க, அதிமுக காரங்க வருந்தினாங்க. இதுதான் ஸ்டாலின் தோல்வி தொடர்பாக மக்கள் மத்தியில் உள்ள ஒரு பார்வை. ஸோ தோல்வி எதிர்பாராதது. அந்த தோல்வி கொடுத்த ஒரு சிம்பதி திருச்சி கிழக்கில் ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பில் திருச்சி கிழக்கில் ஒரு களம் இறங்கணுங்கிறது ஒரு பார்வை. சார் இதை விட அசிங்கம் வேறு எந்த அரசியல் தலைவருக்கு இது வரைக்கும் தமிழகத்தில் நின்றது. அதே மாதிரி ஜெயலலிதா தோற்றார்கள், ஆனால் வந்த பை எலெக்ஷன் நிற்கலையே, எதுவும் நிற்கலையே. இதுன்னா இவருக்கு எம்எல்ஏ இருக்க வேண்டியதுதானா? இதுவா அது எழுதப்படாத விதியா? எங்க அவர் எங்கெங்க நிற்கிறாரு, நான் நிற்கணும்னு என் கருத்தை சொன்னாங்க, அவ்வளோதானுங்க. இல்லை, அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என் கருத்து அதுங்க, அந்த கட்சியில் உள்ள அன்பில் மகேஷ் கருத்து அதுங்க. சரி சார், அதாவது இது தோல்வி என்று அவருக்கு தெரியாத, இது குடும்ப அரசியல் தான் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிற திரு ஸ்டாலின் அவருக்கு? 2021 வெற்றி பெற்றது குடும்ப அரசியலா? குடும்ப அரசியல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. குடும்ப அரசியல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அதுவும் ஒரு காரணம் தானே. அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க. என்னோட கருத்து தோல்வி தான். தோல்வி அவர் ஒத்துக்கிறாரு. இல்லை, பல பேர் சொல்ற கருத்துக்கள் இது தானே. குடும்ப அரசியலை இன்றைய ஜென்சி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் தான் இந்த தோல்வி. 40% இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்கல. அதுக்கு அக்செப்டன்ஸும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது, நான் மறுக்க வரல. அக்செப்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் இருமுனை போட்டின்னு வைங்க, திமுக ஸ்வீப் பண்ணியிருக்கோம். மும்முனை போட்டி ஆனதில் திமுகவுக்கு கோர் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்றவங்க அந்த கோர் ஓட்டை நாளைக்கு கூட்டணிக்கு நாளைக்கு போயிடலாம், முதல்ல ஓட்டை விஜய்க்கு போட்டு விட்டுட்டாங்க. சார் நான் கேட்குறேன் சார், அதாவது இருமுனை போட்டி இருந்தால் பெரிய வெற்றி பெற்றிருப்பார்ன்ற ஸ்டாலின் சொல்கிறீங்க உங்கள் அனுபவத்தில். ஆனால் ஆன்டி இன்கம்ஸ்னால இதுமாரி தோற்றுது. அது உன்னங்கிட்ட அதிமுக விட திமுக தான் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. 3 முறை இவங்க முன்னெடுத்த ஆன்டி பிஜேபி இந்த முறை எடுபடலை. பிஜேபியே இங்கே இல்லை, அவங்களே எடப்பாடிகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன எடப்பாடி அவர்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி ஏன் பொய்யா சொல்கிறீங்க? நான் இதை சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. எடப்பாடி தான் காலிங் த ஷாட்ஸு, குறைஞ்ச சீட்டுக்கு பண்ணிட்டாரு, டப்பா சீட்டுக்கு பண்ணிட்டாருங்கிறத நான் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு கைப்பாவை எடப்பாடிங்கிற அந்த இது வந்து எடுபடலை. ஒன்ஸு 3 முறை ஒரு இஷ்யூவை சொல்லி வரும்போது 4வது முறை அது ஒரு டெட் இஷ்யூ ஆகிட்டு பிஜேபி எதிர்ப்புங்கிறது இங்கே செத்து போச்சுங்கிறதான் பார்க்கணும். இன்னும் பழைய, அதாவது பழைய மத்தையில் புதிய கல்லுன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்க
பழைய பிரச்சாரத்தை இதெல்லாம் எடுத்துட்டு இது செஞ்சது சரியா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லவில்லையா? ரெட்ராஸ்பெக்டிவாக எதை வேணாலும் பேசலாம் குட்டிக்கண்ணன். நடந்த சம்பவத்துக்கு பிறகு மும்முனை போட்டியில் காங்கிரஸ் விசிகா சதிச்சிட்டாங்க. அப்படியா சார்? அப்படி சார், அதாவது 2021 133 தொகுதி பெற்ற திமுக இன்னைக்கு 59 வந்து நிற்குது சார். அதே 66 பெற்ற இது 47 வந்து நிற்குது சார் அதிமுக. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். எடப்பாடிக்கு 2024 கிடைச்ச அந்த இதிலிருந்து எடப்பாடி தலைமைக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக தான் 2024 நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் நாடார்களை திரட்டி டெபாசிட் இழக்க வைப்போன்னு சொல்லி டெபாசிட் இழக்க வச்சது எங்கள் டீம். அதே மாதிரி 26லையும் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசமர்பன்னு பன்னீர்செல்வம் சொல்லும்போது எடப்பாடி ஏன் பேசாமல் இருக்காருன்னு சொல்லி பைல்டு காம்பெயினை நாடார்கள் மத்தியில் உண்டு பண்ணி அவருக்கு ஒரு பலகீனத்தை கொடுத்தது நாங்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான் சார். இன்னும் பெரியாரையும் அண்ணாவையும் கட்டி அழுகுறாங்க. எங்க சார் பெரியாரை ஒரு சிலையாக பார்க்குறாங்க, அண்ணா பல்கலைக்கழகம் தான் இன்றைய இளைஞர்கள் பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் கொண்டு போயிருக்கணும் பிரச்சாரத்தை. விஜய் எப்படி கொண்டு போனார்? விஜயும் வெற்றி பெற்று பெரியார் இடத்துக்கு போயிருக்காரு, வீரமணியை பார்த்துருக்காருல்ல, பெரியார் நினைவிடத்தில். ஏன்னா அது இங்கே ஈவேரா மண்ணுன்ட்டு இந்த ஈவேரா மண் இப்போ திராவிடமே இப்போ மண்ணை கவு போகுது சார். இன்னும் தமிழகத்திலிருந்து அகற்ற போகிறார்கள். அது உண்மை. பாஜகவுடன் கனவு பழிக்க போகுது இல்லை? பாஜகவுக்கு அதில் என்னங்க லாபம்? ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி தொடரணும்னா அதையும் ஏற்றுக்குவாங்கங்க. இதில் எதை உற்று நோக்கணும்னா திமுக அதிமுக போட்டி இங்கே வந்து அடி வாங்கிட்டு, அது விஜய் பாணியில் நாளைக்கு அண்ணாமலையும் வரலாம். காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு அடுன்னு சீமானுக்கும் ஒரு பாதை திறக்கலாம். அது அந்த 77லேருந்து செட்டான ஒரு அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு. 77ல் 30 விழுக்காடு மக்கள் தலைமை எம்ஜிஆர் தனி மெஜாரிட்டி, 24.8 25 விழுக்காடு முத்தமிழறிஞர் கலைஞர், 48 சீட்டு. கலைஞர் வர்சஸ் ஸ்டாலின், கலைஞர் வர்சஸ் முத்தமிழறிஞர் கலைஞர் வர்சஸ் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி, புரட்சித் தலைவர் வர்சஸ் முத்தமிழறிஞர். இந்த அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸாக இருந்தது. இப்போ திமுகவும் அதிமுகவும் 2வது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டு, இதை தள்ளினது ஜோசப் விஜய். பெரிய சாதனை, 77க்கு பிறகு ஒரு வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனைக்கு இவன் விளைவு இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு கதவு திறந்திருக்கு. கேட் ஓப்பன் ஃபார் அண்ணாமலையும் விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு அவரும் ஒரு அரசியல் சக்தியாக வரலாம். சீமானுக்கு வாக்கு வங்கி பாதியாக குறைஞ்சாலும் ஒரு கதவு அவருக்கும் திறந்திருக்கு. உடைக்க முடியாத திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் உடைஞ்சதில், விஜயால் அது உடைச்சி காட்டப்பட்டதில் ஒரு கெட்டதுலேயே நல்லது. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம்னு சொல்கிற மாதிரி ஒரு மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு பாதை உருவாயிட்டு இந்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ணாமலை பயணிக்கலாம், சீமான் பயணிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிற வச்சு கருத்தை பார்த்த 2031 சட்டமன்ற தேர்தலில் திமுக காணும், உதயநிதி காணும், அதிமுக காணும். இனி விஜய், அண்ணாமலை, சீமான் இப்படி தான் களம் உருவாக போகிறது. அப்படி எடுத்துக்கலாமா சார்? we need not rush to conclusion. இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குன்னு சொன்னனே தவிர முடிந்த முடிவாக எதுவும் நான் சொல்லலை. விஜய் நம்பர் 1, சந்தேகம் இல்லை. அது ஒன் டைம் ஓட்டாக தான் இருக்குது. அது டிசிபேட் ஆகுமா கன்சால்டேட் ஆகுமாங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு உறுதி கிடைக்கணும். நான் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, அது கிடைக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட இதை நம்ம பார்க்க முடியும். உள்ளாட்சி தேர்தலையும் விஜய் மாஸ் லீடருங்கனால டைரக்ட் எலெக்ஷன் தான் வைப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் உள்ள இதை பார்த்துட்டு தான் திமுக அதிமுக ஒரே லைனில் வருவாங்களாங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்பர் 1 ஒருத்தர் வந்த பிறகு யூனிவர்சல் தியரி, லூசர்ஸ் வில் யுனைட், நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷனை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த வகையில் நாளைக்கு கம்யூனிஸ்ட் மம்தா பானர்ஜி சேர்ந்து தான் தீரணும். இதே மம்தா பானர்ஜி தான் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி ஃபைட் பண்ணி ஜோதி பாசுவை நெருக்கடி கொடுத்து பிரஞ்சன் பட்டாச்சாரியை வீழ்த்தி வந்தாங்க. அவங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நின்னாங்க. ஆனால் இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை பாஜக ஜெயித்ததும் கம்யூனிஸ்டும் மம்தா பானர்ஜியும் இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தேர்தல்களில் வர வாய்ப்பு இருக்குது. அது எந்த தேர்தலில் வரலாம், உள்ளாட்சி தேர்தல் கடந்து ஒரு மக்களவை தேர்தலில் கூட வரலாம். அதே மாதிரி மாயாவதியும் முலாயம் சிங் யாதவ் இணைந்தாங்க, நிதிஷும் லாலுவும் இணைஞ்சாங்க. இந்த மாதிரி இணைப்புகள்ங்கிறது நம்பர் 1க்கு எதிராக 2, 3 சேர்றது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ஒரு வழக்கம், பார்வை, நடைமுறை, உலகளாவிய ஒரு உண்மை. அது தமிழகத்திலும் அதை நோக்கி வருது. பட் ஒரு தேர்தலில் அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பார்ப்பாங்க. டிஎம்கே பொறுத்தளவில் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்மளே எமர்ஜி ஆயிடலான்னு திருச்சி கிழக்கு அவங்க உற்று நோக்குறாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கில்
அதிமுகவின் நிலைமை அந்த ஊரில் கம்மி. அதே வேளையில் அதிமுக அணி 26 ரிசல்ட் படி பல தொகுதிகளில் மக்களவையில் மேலே இருக்கிறாங்க, கரூரில் மேலே இருக்கிறாங்க, வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே மேலே இருக்கிறாங்க. நம்ம 3வது இடத்துல இருந்தாலும் அதையும் மறைச்சிக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரி சார், உண்மையிலே திமுக உயிர் பெற வேணும்னா உண்மையிலே அவர் செஞ்சிருக்க வேண்டியது உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வந்திருக்கூடாது இல்லை, அது படுதோல்விக்கு குடும்ப அரசியல் தானே காரணம். எங்க அதுதான் நான் கேள்வியிலே சொல்லிட்டேனே, அலகாபாத்தில் தோத்த இந்திரா காந்தி 80ல் ஜெயிக்கலையான்னு கேட்டுட்டேனே. ஆமாம் சார், அப்புறமா என்ன ஆச்சு? அந்த காங்கிரஸ் என்ன ஆச்சு? 84ல் ஜெயித்தாங்க. ஆமாம், அப்புறமா என்ன சார் ஆச்சு? இப்போ இன்னைக்கு கைது தேர்ந்து கட்டரும்பானது அந்த கதை தானே திமுகவுக்கு உருவாகி இருக்கு. குடும்ப அரசியல் இன்றைய இளைஞருக்கு அது ஏற்றுக்கலையே. அந்த கட்சிக்கு ஒரு யூனிஃபார்மிங் ஃபோர்ஸாக இருக்கிறது கலைஞர் குடும்பம் தான். எப்படி இந்திரா காந்தி குடும்பம் காங்கிரஸுக்கு யூனிஃபைங் ஃபோர்ஸாக இருக்குதோ அதே மாதிரி கலைஞர் குடும்பம் தான் யூனிஃபைங் ஃபோர்ஸ். அதாவது இனி காங்கிரஸ் திமுக உயிர் பெற வேண்டியும் என்றால் கனிமொழியை எதிர்க்கட்சி தலைவராக்கி அவங்கள திருச்சி கிழக்கு தொகுதியை நிற்க வச்சு இருந்தால் அதுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைச்சிருக்க. இல்லைன்னா இந்த 2026 சிமெண்ட் பண்ணிட பண்ணிட்டாங்களே, அப்படிதான் நிலைமை ஆகும். நீங்கள் தோல்வியில் ஒரு காரணம் சொல்கிறீங்க, அவங்களே அந்த கட்சியில் ஸ்டாலினுக்கு சப்பார்டினேட்டாக தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு மித்திரபேதத்தை உருவாக்குற மாதிரி கேள்விகளை வைக்கிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த கட்சி கேடர்ஸ் மத்தியில் இல்லை. ஸ்டாலின் தோல்விக்கு கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமே அனுதாபம் படையும் சார். அந்த கட்சிக்காரங்க அடிமைகள் சார், உப்பு போட்டு சாப்பிட்றான்னு என்னன்னு தெரியல. ஒரு குடும்பத்தின் கீழே இது பண்ணிட்டு இருக்கு. இது தமிழகம் அறிவியல் மூத்தது, மண் தோன்றா முன் தோன்றா காலத்து கல் தோன்றா முன் அப்படி சொல்கின்ற தமிழ் சமுதாயத்தை எப்படி அடிமைத்தனமையாக வச்சிருக்காங்க திமுக. அந்த கட்சி தானே இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்குது. அந்த கட்சியோட இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தானே ஷைன் பண்ணுறாரு சட்டசபையில். அதை பூஸ்ட் பண்ணுறாங்க சார், பூஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக அவர் சாதிச்சது இல்லை. ஸ்டாலினோடு உதயநிதி ஒப்பிடக்கூடாது சார். 2019 வந்தார், 2021 வந்து, 2022 இது வந்து 2003 துணை முதலமைச்சர். இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா? இது குடும்ப ஆட்சி தானே. என் சஞ்சயகாந்தி செத்ததும் ராஜீவ்காந்தி வரலையா? சஞ்சயகாந்தி செத்ததும் ராஜீவ்காந்தி வரலையா? ஆமாங்க சார், அவர் செத்ததால் அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனால் என் மகன் அரசியலுக்கே வரமாட்டான், திரு உதயநிதி நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு தமிழ் மக்கள் காதை குத்திட்டு இன்னைக்கு எல்லாமே அந்த குடும்ப ஆட்சி தானே இருக்கு, கோபாலபுரம் தானே இருக்கு. அந்த கட்சி அதை ஏற்றுக்கிட்டதில்ல குட்டிக்கண்ணன், அந்த கட்சி அதை ஏற்றுக்கிட்டு. அதான் நான் சொன்னேன், அடிமைகள் கட்சி சார் அது. கில்ஜி வம்சம் இந்திய வரலாற்றில் ஏசியன் இன்ட்ல கில்ஜி வம்சம்னா அடிமை வம்சம் என்ற அதே மாதிரி அடிமை வம்சம் தானே திமுக. ஒரு கட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு அந்த கட்சி எது கரெக்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே அதிமுக எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகு தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதா உள்ள கொண்டு வந்திருப்பாங்கன்னா தீபா ஜெயக்குமார் தலைமையில் ஒற்றை தலைமையாக அந்த கட்சி நின்றுருக்கும். ஏற்றுக்கல சார், தீபாவை ஏற்றுக்கல சார், வரவே இல்லைங்களா? இல்லை வந்தாங்க ஏற்றுக்கல. ஆனால் எடப்பாடி எங்கேயோ ஒருத்தர், எடப்பாடி சிலுவபாளையத்தில் இருந்தவர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்க. இதே மாதிரி தமிழகத்தை எந்த அரசியல் கட்சியில இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 3வது இடத்துல தானே இருக்காரு பொதுச் செயலாளர். இருந்தாலும் அது இந்த சுனாமி என்று சொல்கின்ற விஜய் இதில் கரைஞ்சி போல 66 தொகுதியிலிருந்து 47 குறைஞ்சிருக்கு. நான் அக்செப்ட் பண்ணுறேங்க, நான் எல்லா வீடியோவிலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அது நான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை அழைச்சிக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் சொன்னதும், அண்ணாமலை நீக்கத்துக்கு பிறகும், 2 ஜாதி கட்சின்னு நான் தெளிவாக பிரச்சாரம் பண்ண பிறகும், மோடி இவரை சிஎம்மாக சொல்லாத போதும், சசிகலா களத்துக்குள்ளே பலகீனப்படுத்தின போதும், இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அவர் எடுத்த வாக்கில் பெரிய சேதாரம் இல்லை. இதுதான் இன்னும் பலரும் என்னன்னே பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நான் அவருக்கு எதிராக அரசியல் களம் காணக்கூடியவன். அவர் எனக்கு எதிராக கூட சிபி சண்முகத்தை தூண்டி விட்டு ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு. வாட் எவர் மேபி, அவரை பற்றிய உண்மையை நான் சொல்ல தயங்க மாட்டேங்க. உங்கள் கேள்வியோட உண்மையை நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படலை. ஸ்டாலின் வாக்கு வங்கி காங்கிரஸும் பிசிகாவும் அவங்க போய் சேரதுக்கு முன்னாடி ஓட்டை அனுப்பி வச்சுட்டாங்க. என்டிஏ ஓட்டு விஜய்க்கு தமிழிசையும் நயினாரும் எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் அதிமுக 24 எடப்பாடி எடுத்த ஓட்டு பெரிய அளவில் பாதிக்கப்படலைங்கிறத ஸ்டேட்டாவோட நான் உண்மையை ஒத்துக்கிட தானே சொல்கிறேன். நான் உண்மையை மறுத்து உங்கள்கிட்ட பேசினா எப்படி நிற்க முடியும்? நீங்கள் சொல்கிற பிசிகா ஓட்டு வரல, காங்கிரஸ் ஓட்டு வரல,
அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அந்த கட்சியை 2001 2006 அடிமையாக வச்சிருந்தார்ல. தன் கட்சியை தொண்டர்களை உடன் பிறப்புகள் அடிமையாக வச்சிருந்த அதே மாதிரி தானே வச்சிருந்தா. இன்னைக்கு அந்த விசிக என்ன சார் ஆச்சு? அந்த காங்கிரஸை, அதாவது காங்கிரஸ் அது உயிர் பெற்று விட்டது, விசிக என்ன சார் ஆச்சு? சில விசிகாவும் அவங்க 2 எம்எல்ஏ சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் இருக்குது. அந்த 2 எம்எல்ஏக்கு வந்து எதிரணி சப்போர்ட் பண்ணால் திரும்பவே சிஎம் ஆயிடுவாங்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் விசிகாவுக்கு வந்ததுங்கிறத நம்ம மறுத்துற வேண்டாம். பட் விசிகா வாக்குகள் வந்து பாமக வாக்கு எடப்பாடி பழனிசாமி கிடைச்சது மாதிரி விசிகா வாக்கு ஸ்டாலின் கிடைக்கல. ஆனால் இனி வந்து உண்மையிலே திமுக அதாவது பல சமூக நல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு திட்டம் வீட்டுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அந்த மக்கள் அதை பற்றிலாம் நினச்சி பார்க்கல. தன் உயிருக்கு பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர், பெண்கள் நம்ம உயிரோடு இருந்ததாக அந்த பலனை அனுபவிக்கொண்டு போட்டு அடிச்சிட்டாங்கல்ல. தோத்தது உண்மை. அதுக்கான காரணங்கள் நீங்கள் சொல்கிறது உங்கள் உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. தலையிட இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே சார். லா உங்கள் கருத்து இது 2026 கருணாநிதி தோக்கிறதுக்கு எதிர்கட்சியாக கூட வர முடியுது. இதுவும் ஒரு காரணம் தானே. சரி, இப்போ எதிர்கட்சியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காருல்ல, அதுவும் தப்பு. திருப்பியும் பண்ணுறாங்க. தப்பு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் பல பழுத்த அனுபவமான அரசியல்வாதிகள் இல்லையா? யாரும் இல்லை. அவர்களை எதிர்கட்சி ஆக்கியிருக்கலாமே. அப்படி யார் ஆக்குது? யார் ஆக்குறது? ஆக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா யார் இதுன்ட்டு? ஒட்டுமொத்த சட்டமன்ற கட்சியும் உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு தானே அவர். சார் வேற வழி இல்லை சார். அந்த திமுகவில் வேற வழி இல்லை சார். அவங்க அடிமையாக கிடக்குறாங்க சார். சுதந்திரம் இல்லை சார். அதிமுக சுதந்திரம் இருக்கு சார். எப்படினாலும் விஜய் நம்பர் 1 ஆன பிறகு இது தொடர்ந்துன்னா அதிமுக திமுக ஒன்று சேர வேண்டியதான். அப்போனா விஜய், அதாவது உதயநிதி வந்து விஜய்க்கு ஈக்குவல் கிடையாதுன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவல் கிடையாது. ஆனால் சூழ்நிலையில் சட்டசபையில் ஷைன் பண்ணி விஜயநிதி பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை தமிழகம் ஃபுல்லாக பெறாரு. சார் காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதை சார். அது உதயநிதியுடைய இது தெரியாதா? இந்த 5 ஆண்டுகள் அவருடைய அமைச்சர் எப்படி போய் செயல்பட்டார், எப்படியெல்லாம் பண்ணார். அதாவது கரூர் இன்ஸ்டன்ட் நைட்டு வந்தார், நைட்டோடு பறந்து போனார் சார். சட்டசபை நிகழ்வு சிஎம் விஜய் வெர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். உங்களை தவிர தமிழகமே உலகமே எல்லா ஆங்கர்ஸும் உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணாதான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குற. எப்படி ஒரு கட்டமைப்பு? 2026 திமுக 200 தொகுதிகள் விண்ணப்பம், 150 தொகுதிகள் வெற்றி பெற போகுதுன்ட்டு அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாச்சு. அப்புறம் போய் உதயநிதி நாங்கள் தோத்துட்டேன்னு தானே சொல்கிறார். அதை அக்செப்ட் பண்ணி தானே பேசுகிறார் உதயநிதியை. அதுதான். அதாவது விஜய் எப்படி ஒரு தனி மனிதனா எந்த ஒரு இதில் சுய இதுவாக இருந்து. ஆனால் உதயநிதி அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தின் இளவரசர் அவர் தானே. இருக்கட்டுங்க, அவர் தானங்க எதிர்கட்சி தலைவர் கான்ஸ்டியூஷன் படி. ஆமாம் சார். அது கொண்டு வரப்பட்டது, திணிக்கப்பட்டது. சைன் பண்ணுறாருல்ல. சைன் பண்ணலையே சார். அமைச்சராக இருந்து என்ன சார் சைன் பண்ணாரு? துணை முதல்வராக இருந்து என்ன சார் சைன் பண்ணாரு? நான் சொல்கிறது எதிர்கட்சி தலைவராக விஜய் சட்டசபையில் பதில் சொல்லலை, வெளியே போய் எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாரு. அதற்கும் அவர் பதிலிடுறாரு. மனச்சாட்சி உள்ளவங்க யாருமே சொல்லுவாங்க, பினராயி விஜயனுக்கு எதிராக சதீஷன் நாயர் எப்படி ஷைன் பண்ணாரோ அதே மாதிரி விஜய்க்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணுறார். காரணம், உதயநிதி ஸ்டாலின் தரப்பு நடத்தின அரசெல்லாம் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு. விஜய் நடத்துறது 108 தான் விசிலில் இருக்குது. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்த 13 பேர் ஆதரவில் இந்த கவர்மெண்ட் ஓடுது. எடப்பாடி முதல்வர்னு சொல்லி வந்த 24+1 25 பேர் ஆதரவில் 144 இந்த கவர்மெண்ட் ஓடுது. அதை தன் திறமையால் லாபகமாக உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அது மக்கள் மத்தியில் போகுது. உதயநிதி ஸ்டாலின் விஜயனுக்கு எதிராக சதீஷன் ஷைன் பண்ண மாதிரி விஜய்க்கு எதிராக சட்டசபையில் ஷைன் பண்ணுறாருங்கிறது தெளிவாக தெரியுது. பட் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு ஈக்குவல் கிடையாது. டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின் தான், அதே நான் மறக்கலை. ஆமாம் சார். அதுதான் நான் கேட்குறேன். அதாவது திமுக இனி உயிரோடு இருக்கணும்னா, உயிரோட்டமாக இருக்கணும்னா அந்த கோபாலபுரம் என்ற அதிலிருந்து விடுபட்டு வேற யாராவது கொண்டு வந்து அதை கொண்டு வரல. மக்களை ஏமாற்றம்ல ஒரு பண்ணலாம். பார்த்தீங்களா, பரார திருந்திட்டாரு ஸ்டாலின், பரார கோபாலபுரம் இல்லை என்று ஒரு இது வந்திருக்கும்ல. ஏன் அந்த தப்பு செய்கிறாங்க?
போகாத ஊருக்கு வழி சொல்லாதீங்க. எடப்பாடி மாதிரி இன்னொருத்தர் வந்தால் அதிமுக ஜெயித்திருங்கிறதும் இது வந்துடுறதெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சும்மா ஆசைக்கும் இதுக்கும் அடிச்சு விடுறதுங்க. சார் இன்னைக்கு ரெட்டையில இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லை? இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த ரெட்டையிலைக்கு இன்னும் உயிரோட்டு இருக்குது இல்லை? எம்ஜிஆர் உருவாக்க அந்த ரெட்டையிலை, திண்டுக்கல்லுகள் கண்டுபிடித்த அந்த ரெட்டையிலை இன்னும் உயிரோடு இருக்குல்ல? 10.5 தாங்க உயிர் அதுக்கு. என்ன சார்? 10.5 தாங்க அதுக்கு உயிர். சூரியனுக்கு இது இருக்கு, உதயசூரியனுக்கு அந்த இது இருக்கா? சொல்லு பார்க்கலாம். ரெட்டலைக்கு உயிர் 10.5 தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே தான் திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கலையே அந்த திமுகவை? ஆன்டி பிஜேபி செத்து போச்சு. ஆன்டி பிஜேபி செத்து போச்சு. அதனால திமுக தோத்து போச்சு. திமுக 4வது வெற்றி திமுக பெறல. 3 முறை கை கொடுத்தது, 4வது முறை கை கொடுக்கல. அது தெரியல. அதாவது ஒரு வாட்டி சொன்ன பரவாயில்ல, 2 வாட்டி சொன்ன பரவாயில்ல, 3 வாட்டி சொல்ல, அதுவே தன் வெற்றியின் மந்திரமாக எடுத்துட்ட மக்கள் என்ன புத்தி இல்லாதவர்களா? தமிழக மக்கள் என்ன புத்தி இல்லாதவர்களா? ராகுல் காந்தியும் திருமாவளவனும் அதில் தங்கள் ஓட்டை விஜய்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அது விஜய்க்கு ஓட்டா போயிட்டு. சார் நீங்க திருப்பி அந்த விசிகாவுக்கு எவ்வளவு பெரிய அந்த பட்டியலினத்த மக்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாங்க, எது பண்ணாங்க இந்த 5 ஆண்டுகள். அதனால தான் சார் விஜய் பக்கம் போனாங்க, திரும்ப பக்கம் வரல. அதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க. நீங்கள் தோற்ற பிறகு வெண்டவன் சொன்னால் வேதங்கிற மாதிரி இஷ்டம் போல் பேசுகிறீங்க சார். இது நடந்தது தானே சார் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைங்க. நீங்கள் அப்படின்னா மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி உள்ள விஷயம் தான். மக்களவைத் தேர்தலே அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இனி திமுகவுக்கு உயிர் வேணும்னு காங்கிரஸ் வேணும் சார். அது இல்லாமல் போச்சுன்னா அது ஒன்றுமே தேராது சார். அது உங்கள் 2014 சார் பாராளுமன்ற தேர்தல் என்ன சார் நடந்தது? அது உங்கள் கருத்து. காலம்தான் அதை பதில் சொல்லணும் சார். தென்னிந்தியாவில் காங்கிரஸ் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறது. தெலுங்கானாவில் ஆட்சி, கர்நாடகாவில் ஆட்சி, கேரளாவில் ஆட்சி, இங்கே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. அப்படி இருக்க மத சார்பற்ற பிம்பம் சிறுபான்மையை ஓட்டு வேணும், காங்கிரஸ் வேணும் சார். திமுக அதனால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லாத போச்சு இல்லை? 13% போச்சு இல்லை? கண்ணுக்கு எதிரில் உண்மைதான். ஆனால் இன்னும் 3 வருஷம் இருக்குது. நம்பிக்கை துரோகத்தில் பிறந்த காங்கிரஸ் நம்பிக்கை துரோகத்துக்கு தமிழக மக்கள் 2029 தக்க பதிலடி கொடுப்பாங்க. இவங்க ஜோதிமணி ஜெயிக்க முடியாது, கார்த்திக் சோமரத்தை ஜெயிக்க முடியாது. நம்பிக்கை துரோகத்துக்கு 29 கிடைக்கிற அடி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு மரண அடியாக இருக்கும்னு நான் கருதுறேன் சார். 77 எமர்ஜென்சி அப்புறமா 77 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி சார் காங்கிரஸ் வின் பண்ணி தமிழகத்தில்? தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கோட்டை தானே சார் அது. இதுவரை நடந்த அந்த கதை என்னமே நடக்காது. முத நம்பிக்கை துரோகத்துக்கு 71லேருந்து ஜெயித்த நம்பிக்கை துரோகத்திலே ஜெயித்த காங்கிரஸ் மரண அடி 29 வாங்குங்கிறது என்னோட கணிப்பு. பொறுத்திருந்து பாருங்க. 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் என்ன சார்? 2029 பாராளுமன்ற தேர்தல் சொல்றீங்களா? அது கூட சட்டமன்ற தேர்தல் இணைஞ்சு வருது, அதை 2 சேர்த்து சொல்றீங்களா? நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனை தான் 29 சொல்றேன். அப்போனா அதாவது தமிழகத்தில் காங்கிரஸுக்கு பெரும் மடி என்றீங்க. ஆனால் அவரோட கூட்டணி வச்சிருக்கு விஜய் சார். 29 அடி வாங்கும் காங்கிரஸுங்கிறது என் கருத்து சார். நம்பிக்கை துரோகத்தை மக்கள் அடிச்சு நொறுக்குவாங்கங்கிறது என் கருத்து. அதாவது நம்பிக்கை துரோகமா சார்? பின்ன என்ன? அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எழுத்து பண்ண இந்திரா காந்தி தான் மெய்காப்பாளம் கொண்டான். ஆமாம் சார். அதுக்கு என் ஃப்ரெண்டு போஸ்கோ சார் லட்டு கொடுத்தாரு. நரகாசுரம் செத்தா அதை இந்துக்கள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறேன்னு சொன்னார். நான் இதை ஏற்றுக்கொள்ளலை. அவருக்கு வியூ அது சார். நீங்கள் இந்துக்கள் கொண்டார் நரகாசுரம், இங்கே இன்னும் திருந்தாத அதே உதயநிதி சனாதானத்தை பற்றி திருப்பியும் அதுவும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் சார். அதான் அண்ணாமலை கேட்குறாரு, சனாதானத்தை பற்றி தாவேக்காவும் திமுகவும் மக்கள் மத்தியில் பேசுமானே அண்ணாமலை கரெக்டாக கேட்குறாரு. அப்போனா அந்த இந்துக்கள் எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? இப்போதான் கொஞ்சம் அதுதான் சார் தமிழ் மக்கள். அதுதான் சார் அண்ணாமலைக்கு கேட் ஓப்பன் ஆகிட்டு விஜய் கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அண்ணாமலை சனாதானத்தில் விஜயும் உதயநிதி ஸ்டாலின் கூடி கும்மாளம் அடிக்கும்போது அண்ணாமலை மட்டும் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அவர் ஒரு லீடராக சனாதானத்தை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் அவர் இந்து தர்மத்துக்காக தெளிவாக அண்ணாமலை வாராருங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. சரி சார். அதாவது படு பாதாளத்தில் வீழ்ந்து உள்ள திமுகவை கோபாலபுரம் இளவரசர் உதயநிதியால் மீட்டெடுத்து 2031 வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் எழுந்து நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா சார்?
அவங்க விழுந்து எந்திரிச்சிருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பழக்கமானதான். இன்றைக்கி அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க. சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் சைன் பண்ணுறார். அது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க திமுக உதயநிதியால் நல்லா சைன் பண்ணுறான்றாங்க, அதுக்கு காலம் பதில் சொல்லும். மிக்க நன்றி சார். காலம் பதில் சொல்லும் இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கனால விஜய் அதால் டிஃபெண்ட் பண்ண முடியல. நீங்கள் 2006 ஸ்டாலின் கலைஞர் கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். ஆனால் கலைஞர் முதல்வர் எடுத்த 35 பேர் காங்கிரஸ்காரன், 18 பேர் பாமகக்காரன், இவெல்லாம் கலைஞர் முதல்வர்னே வந்தவன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய 13 பேரும் ஸ்டாலின் முதல்வர்னு வந்தவங்க. கவர்மெண்ட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய 24+1 எடப்பாடி முதல்வர்னு வந்தவங்க. இந்த உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறது நியாயம் இல்லை. 35 விழுக்காடு ஓட்டு எம்ஜிஆரோட அதிகம்னாலும் தனி மெஜாரிட்டி இல்லை, வெறும் 108 தாங்கிறதும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தாங்கிறதும் விசிலுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதும் 100க்கு 100 உண்மை. இதை மறைக்கிறதுக்கு என்ன பேசினாலும் அது தவறு. சரி சார், பார்க்கலாம் சார். நீங்கள் திமுக இன்னும் உயிரோடு தான் இருக்குது, உயிரோட்டம் தான் இருக்குது, அதை உதயநிதி மீட்டெடுப்பார் சொல்கிறாரு. மிக்க நன்றி சார்.